Good morning, students. இன்னைக்கு corporate accounting 1ல redemptions of preference shares exercise sum number 8 பார்க்கலாம். The following is the summarized balance sheet of a company as on 30th April 2001. Liability sideல issued, subscribed and paid up capital கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? subscribe பண்ணி அதை paid upம் பண்ணிட்டாங்க. அது 4000 redeemable preference shares of rupees 100 each fully called and paid up. ஓகேங்களா? 4000 into 100 எவ்வளவு? சப்ஸ்கிரைப் பண்ணி கால் பண்ணி பெய்ட் அப்பும் பண்ணியாச்சு. 4 lakh rupees எனது ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச், ₹80 பெய்ட் அப், 2,40,000. இது ரெண்டு ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபுல்லி பெய்ட் அப் கண்ணு, செகண்ட் ஒன்று 3000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் 100 rupeesன்னு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ? 100 rupees. பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெய்ட் அப் இருக்கு? 80 rupeesக்கு தான் அவங்க பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. அப்போ 20 rupeesக்கு பெய்ட் அப் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரிடம்ஷன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் என்ன செய்யணும்? நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இது வரைக்கும் நமக்கு ஒன்று தான் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்த இல்லுஸ்ட்ரேஷனில் ஒரு 10 சம், எக்ஸசைஸில் பார்த்த 10 சம்லேயே எப்படி பார்த்துருக்கோம்? ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஒன் டைம் தான் கொடுத்துருப்பாங்க, இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அதை ரீடீம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க. ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 100 rupees, 4000 ஷேர்ஸு ஃபுல்லி பெய்ட் அப்பு, அடுத்து 3000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 100 rupeesன்னு சொல்லிட்டு ஈச் ஷேர்ஸு 80 தான் பே பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. அதோட எவ்வளோ? 80 into 3000 எவ்வளோ? 2,40,000 rupees வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நாம் மிச்சம் 20 rupees ஃபைனல் கால்க்கு அவங்கள அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மேக் பண்ணி டியூ இருக்குது, ஃபைனல் கால் 20 rupees 3000 ஷேர்ஸ் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் நீங்கள் அதை பே பண்ணுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிடீம் பண்ணிடலாம், ஏன்னா ஃபுல்லி பெய்ட் அப்பு. செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ஃபுல்லி பெய்ட் அப் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு ரிடீம் பண்ண முடியும். 20 rupees 3000 ஷேர்ஸ், அதாவது 60,000 rupees என்ன வேண்டியது இருக்குது? வர வேண்டியது இருக்குது. ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து நமக்கு வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அதை அவங்க ஃபைனல் காலுக்கு டியூ இருக்குன்ட்டு நம்ம அவங்க கிட்ட பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பே பண்ணுவாங்க. பே பண்ண பிறகு தான் என்ன செய்யணும்? இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? செகண்ட் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே, லெட்ஸ் கவனிங்க. 1000 equity shares of ₹100 each fully paid up and called up and paid up. இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸு 1 lakh ஷேர்ஸு, ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees, 10 lakh rupeesக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃபுல்லி கால்ட் அப்பும் பண்ணி பெய்ட் அப்பும் பண்ணிட்டாங்க ஈக்விட்டி ஷேர்ஸில். ஓகே, அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 50,000, ரிசர்வ் ரெவன்யூ ரிசர்வ் 5 lakh rupees, கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது? 2,70,000 இருக்குது. ஓகே, அடுத்தது அசட் சைடில் வந்தீங்கன்னா சன்ட்ரி அசட்ஸ் 18 lakhs, கேஷ் அட் பேங்க் 6,60,000 rupees இருக்குது. ஓகே, இதை தவிர அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. It was decided to redeem both the classes of preference shares on 30th June at the premium of 5%. இங்கே கவனிச்சிங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரிடீம் இருக்கு இல்லையா? 4000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது, 3000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது. ரெண்டுத்தையுமே ஃபுல்லாகவே ரீடீம் பண்ணிடலாம். என்னைக்கு ரிடீம் பண்ணிடலான்னு போட்டிருக்காங்க? 30th June அன்னைக்கு ரிடீம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி டைரக்டர்ஸ். அப்போ ரிடீம் பண்ணும்போது 5% ப்ரீமியம் கொடுத்து ரிடீம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? In May 2001, the company issued for cash so many equity shares of ₹10 each as were necessary to provide for redemptions of both classes of preference shares which could not otherwise be redeemed. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மே 2001 அன்னைக்கு கம்பெனி என்ன பண்ணுறாங்க? ஸோ ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஃபுல்லாகவே போத் ஷேர்ஸையுமே போத் கிளாஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையுமே ரிடீம் பண்ணிடலான்னு கம்பெனி டிசைட் பண்ணிடுச்சு. அப்போ எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீபே பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 lakh rupees, இங்கே ஒரு 3 lakh rupees, அதாவது 100 into 3000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 lakh rupees. இந்த 2,40,000 இருக்குது. திருப்பி ஃபைனல் காலுக்கு டியூ இருக்குன்னு சொல்லி அந்த ஃபைனல் காலும் அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஃபைனல் கால் அமௌண்ட்டையும் ரிசீவ் பண்ணிடுறாங்க. 60,000 rupeesையுமே
கம்பெனிக்கு வந்தது. அப்போ 60,000 + 240 எவ்வளவு 3 lakh rupees செகண்ட் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸையும் ஆயிடுது. அப்போ 3 lakh + 4 lakhs எவ்வளவு 7 lakh rupees என்ன பண்ணணும் கம்பெனி ரிடீம் பண்ண வேண்டியது இருக்கு. ரிடீம் பண்ணிடலான்னுட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ 7 lakh rupeesக்கு என்ன பண்ணணும் அவங்க அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்றத அவங்க எப்படி பண்றாங்கன்னாக்க ஃப்ரெஷ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesன்னு நெசசரி எவ்வளோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணணுமோ அதை இஷ்யூ பண்ணி கம்பெனி என்ன பண்றாங்க அமௌண்ட்டை ரெடி பண்றாங்க. ப்ரொவைட் ரிடெம்ப்ஷன் போத் த கிளாஸஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் விச் குட் நாட் அதர்வைஸ் பி redeemed. The issues was fully subscribed and all money were received. என்னென்ன ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ண முடியுமோ மெனி டைம்ஸ் மெனி ஈக்விட்டி ஷேர்ஸை எவ்வளவுன்றதை இங்கே கவனிங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா. எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸை அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றது அவங்க இங்கே மென்ஷன் பண்ணல. மெனி ஈக்விட்டி ஷேர்ஸை ஆஃப் ₹10 மட்டும்தான் போட்டிருக்காங்க. நிறைய ஈக்விட்டி ஷேர்ஸை அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஷேரோட ரேட்டு 10ன்ற ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. நெசசரி எவ்வளோ தேவையோ அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரிடீம் பண்ணி போத் ரிடெம்ஷன்ஸ் கிளாஸஸையும் என்ன பண்ணியிருக்காங்க ரீபே பண்ணி முடிச்சுட்டாங்க. தி இஷ்யூ வாஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஆல் மணி வேர் ரிசீவ்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க மெனி ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ் இஷ்யூஸை அவங்க இஷ்யூ பண்ணி ஒரு ஷேர் 10 rupeesன்னுட்டு எல்லாமே சப்ஸ்கிரைபும் பண்ணி ஃபுல்லி கேஷ் ரிசீவும் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸை நீங்கள் இந்த கம்பெனியோட நேமில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எவ்வளவு ரிடீம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ டூ டைப்ஸ் ஆஃப் ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா அதை மொத்தம் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெடிமபிள் பார்த்தீங்கன்னாக்கா 4,000 ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 100 rupeesன்னு 4 lakh rupees ஃபுல்லி பெய்ட் அப். ஓகேங்களா. செகண்ட் ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி பெய்ட் அப் ஆனது எவ்வளவு 80 rupeesக்கு. 100 rupeesக்கு அவங்க இஷ்யூ ஒரு ஷேரோட ரேட்டு 100 rupeesன்னு பண்றாங்க. பட் 80 rupees தான் ஃபுல்லி பெய்ட் அப். அப்போ 2,40,000 rupees புக்லயே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைனல் கால்ல என்ன பண்றாங்க ஃபைனல் கால் டியூ இருக்குன்ட்டு சொல்லி அந்த ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை 3,000 × 20 rupees என்ன பண்றாங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லி ரிசீவ்டு ஆனா மட்டும்தான் போத் த ஷேர்ஸையும் நம்ம 1st May அன்னைக்கு ரீடீம் பண்ணிடணும்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா 2வது ஷேர்ஸுமே ஃபுல்லா அவங்க என்ன பண்ணிட்டாங்க பெய்டப் பண்ண வச்சு ஃபைனல் காலையும் அவங்க பண்ண வச்சு ஃபுல்லி பெய்டப் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி இஷ்யூ அதாவது ரீபே பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இதை பண்ண வேண்டியது. ஓகேங்களா. அப்போ 2,40,000 60,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 3 lakhs வருது. இப்போ 4 lakhs + 3 lakhs எவ்வளவு 7 lakh rupees என்ன பண்ணுறது ரிடீம் பண்ண வேண்டியது. இது அட்டுப்பார் ரெண்ட். ஓகேங்களா. அடுத்தது ரிடீம் பண்ணும்போது கம்பெனி என்ன முடிவெடுக்கிறாங்க 5% பிரீமியத்தோட அவங்களுக்கு ரீபே பண்ணலாம். ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரீபே பண்ணும்போது 1st May அன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலாம் வித் 5% ப்ரீமியம் ஆன் ரிடெம்ப்ஷனோட கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 5%னா எதில் கால்குலேட் பண்ணணும் டோட்டல் ரிடீமபிள் ஷேர்ஸ் எவ்வளவு 7 lakh rupees. அந்த 7 lakh rupeesக்கு 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 35,000 rupees. அப்போ டோட்டலாக எவ்வளவு இந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீடீம் பண்ண வேண்டியது அதாவது ரீபே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா 7 lakhs + 5% ப்ரீமியம் எவ்வளோ 35,000 7 lakhs 35,000 rupees கொடுக்க வேண்டியது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்றாங்க சிஆர்ஆர் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கு. 5 marks 2 marks 1 wordல கூட கேட்பாங்க. சிஆர் கால்குலேஷன் என்னது நாமினல் வேல்யூ ஆஃப் ரிடீம்டு. ஓகேங்களா. அப்போ டோட்டல் ரிடெம்ப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. டோட்டல் ரிடெம்ப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ ப்ரீமியம் சேர்க்காம தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அட்டுப்பாருக்கு மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணாக்க எவ்வளவு அட்டுப்பார் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 7 lakh rupees. ஓகேங்களா. மைனஸ் 2 lakhs எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் இஷ்யூ. ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறாங்க மெனி ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணி ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங் ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு செட்டில் பண்ணி வெளில அனுப்புறாங்க. ஓகேங்களா. இந்த 2 lakhs எப்படி வருது ஒரு ஷேர் மொத்தம் 20,000 ஷேர்ஸை 20,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க.
ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesனா 20,000 into 10 எவ்வளவு 2 lakhs வருது. அப்போ ஃப்ரெஷ் ஷேரையும் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் அதாவது அட்பார் ரேட்ல இருக்க ரெண்டு டைப் ஆஃப் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் உடைய டோட்டல் எவ்வளவு 7 lakhs. 7 lakhs minus 2 lakhs எவ்வளவு 5 lakh rupees. அப்போ சிஆர்ஆர் கால்குலேஷன்ல கிரியேட் பண்ண வேண்டியது எவ்வளவு 5 lakh rupees. ஏன் இந்த 5 lakh rupees, எப்படி இந்த 2 lakhs rupeesன்றது உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஜேர்னலுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா 1 minute. கொஸ்டின் கவனிங்க. கொஸ்டின்ல எவ்வளவு பெய்டப் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷேரை பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க. ரிடீம் பண்றது இது ஃபுல்லாவே ரிடீம்ஷன் ஆயிடுச்சு, ஆகிறதுக்கு ரெடியா இருக்கேன்னா ஃபுல்லி பெய்டப். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லி பெய்டப், இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ரெண்டாவது ரிடம்ஷன்ல 80 தான் பெய்டப். அப்போ 20 என்ன பண்ணணும், 100ல 80 போயிடுச்சுன்னா 20 rupeesக்கு ஃபைனல் காலை மேக் பண்ணணும், பே பண்ண வைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், மேக் பார்ட்லி தான் பே பண்ணியிருக்காங்க. பார்ட்லினா 80 rupeesக்கு தான் 3000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை 80 rupeesக்கு தான் பே பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பே பண்ணல. மேக் தம் டு பே ஃபுல்லி. அப்போ அவங்கள ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் டியூ இருக்கு, ஃபைனல் கால் டியூ இருக்கு, பே பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் உங்களுக்கு, கவனிங்க. நான் ஒரு இப்போ ஃபைனல் கால் டியூ இருக்குன்னாக்கா நம்ம என்ன செய்வோம், ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ன்றது 60,000 நம்ம சொல்லிட்டு அந்த டியூவை பே பண்ணுங்க. பேயபிள் டியூ எவ்வளவு இருக்கு 60,000 இருக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க, அந்த ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 80 rupees பே பண்ணாங்க இல்லையா, அவங்க அந்த 20 rupees நெக்ஸ்ட் செகண்ட் என்ட்ரியில பே பண்ணுவாங்க. அப்போ எப்படி பே பண்ணுவாங்க, பே பண்ண உடனே கம்பெனிக்கு அமௌண்ட் வந்துருச்சு. அப்போ என்ன வருது உங்களுக்கு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 60,000 டு ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு 60,000ன்றது என்ட்ரி போட்டுரும். அப்போ அந்த டியூ என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபைனல் கால் டியூ வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, ஃபைனல் கால் அமௌண்ட் கம்பெனிக்குள்ள வந்துடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டியூ கட்ட வேண்டியதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம் இல்லைங்களா, எவ்வளவு அமௌண்ட் நான் இந்த கம்பெனி ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரீபே பண்ண வேண்டியது இருக்கு, அந்த டியூ எவ்வளோ இருக்குன்றது ஒரு அமௌண்ட் ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுவோம் இல்லையா, அமௌண்ட் டியூ ஆன் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ ரெண்டு விதமான ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கம்பெனி வாங்கியிருக்காங்க. அதாவது 8%ன்றதுல 4,000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட்டு 100 rupeesன்னுட்டு 4 lakh rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது தடவையும் வாங்கியிருக்காங்க 9%ல ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு, ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 rupeesன்ட்டு 3,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி 3 lakh rupeesையும் வாங்கிட்டாங்க. 180 ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் 80 தான் பே பண்ணிட்டாங்க, ரெண்டாவது ஃபைனல் காலில் பே பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டாங்க. அப்போ 100 rupees 3,000 into 100 rupees எவ்வளவு 3 lakh rupees. ரெண்டு டைப் ஆஃப் ரிடீமபிள் 8% இருக்கிற ரிடீமபிள் ஷேர்ஸையும் 9% இருக்கிற ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனி வாங்கியிருக்காங்க. அப்போ 4 lakh rupees 3 lakh rupees மொத்தம் 7 lakh rupees கம்பெனி வாங்கியிருக்காங்க. கம்பெனி பே பண்ண வேண்டிய டியூ. ஓகேங்களா? அட்டுப்பார் ரேட்டுக்கு. அடுத்தது அவங்க ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு ரிடீம் பண்ணிடலாம் போத் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. அப்போ முடிவு பண்ணும்போது 5% ப்ரீமியம் கொடுத்து ரிடீம் பண்ணலாம். ஏன்னா இவங்களால நம்ம நல்லா முன்னேறி இருக்கோம், கம்பெனி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், கம்பெனி நிறையா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோன்னுட்டு அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகி ரீபே பண்ணும்போது 5% ப்ரீமியத்தோட ரீபே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களோ. அப்போ அதுக்கு அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டையும் இங்கே ஆட் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த ப்ரீமியம் அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ அட்டுப்பார் ரேட்டுக்கு ரீபே பண்ணும்போது ப்ரீமியமையும் சேர்த்து ரீபே பண்றாங்க. ப்ரீமியம் எவ்வளவு 5%. அப்போ 7 lakh rupeesல 4 lakh plus 3 lakh எவ்வளவு 7 lakh rupeesக்கு 5% எவ்வளவு வருது உங்களுக்கு 35,000 rupees வருது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா
ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ரீபேமெண்ட் எவ்வளவு? 7,35,000 rupees. டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும்? 7,35,000 ரூபாய் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ 5% பிரீமியமும் சேர்த்து தான் கம்பெனி கொடுக்குறாங்க. 5% பிரீமியம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் 35,000 rupees என்ன இருக்கு? சாரி, என்ன பண்ணிட்டேன், கவனிங்க. பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் எவ்வளவு? 35,000 rupees, 5%. இந்த 35,000 rupees பிரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதணும். ஓகேங்களா, அப்போ பிரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க செக்யூரிட்டி பிரீமியம்ல தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். செக்யூரிட்டி பிரீமியம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ஆமா, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கொஸ்டின் கவனிங்க. பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் 5% எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும்? நீங்க செக்யூரிட்டி பிரீமியம்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு? 50,000 rupees இருக்கு. நமக்கு பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் 5% எவ்வளவு இருக்கு? 35,000 rupees இருக்குங்களா? ஸோ அந்த 35,000 இந்த 50,000ல இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். செக்யூரிட்டி பிரீமியம் 50,000ல இருந்து 35,000 rupees எடுத்து என்ன பண்றோம்? நம்ம பிரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதிடுறோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் உங்களுக்கு? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்டட் ஆர் 35,000 rupees டு பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 35,000 rupees. புரியுதுங்களா? 5% கம்பெனி பிரீமியம் கொடுக்குது. அந்த 5% எவ்வளவு? 35,000 rupees. அந்த பிரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி நம்ம எழுதணும். ஓகேங்களா, அப்ப எழுதும் போது என்ன வருது உங்களுக்கு? இதோட ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல தான் இந்த பிரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. அந்த 50,000ல இருந்து நமக்கு தேவையானது எவ்வளவு? பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு 35,000 தான். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை 35,000 50,000 வந்து எடுத்து இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, இப்ப கவனிங்க, நம்ம என்ன பண்ண போறோம்? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு தரணும்ன்றது கணக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டுறோம். எவ்வளவு? 7,35,000 rupees தரணும். அதுல பிரீமியம் கணக்கு எடுக்கக்கூடாது, சிஆர்ஆர் கிரியேட் பண்ண போறோம் இப்போ. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இப்போ அவங்களுக்கு செட்டில் பண்றதுக்கு முன்னாடி, ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்றதுக்கு முன்னாடி, ரீபே பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம்? கம்பெனில இருந்து அமௌண்ட் 7,35,000 போகுது. அந்த 35,000 பிரீமியம் விட்டுருங்க. ஓகே, 5% பிரீமியம் கணக்கு எடுக்காதீங்க. ஏன்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல தான் அந்த பிரீமியம் 5% அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. எப்பவுமே 5% பிரீமியம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல எதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். மீதி ரிமைனிங் அந்த அட்டுப்பார் ரேட்ல இருக்க ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, 7 lakh rupees, அதை நம்ம இப்போ கம்பெனில இருந்து எடுத்து கொடுக்கும் போது கேபிட்டல் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அப்ப ரெடியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த சட்டங்கள்லாம் என்ன சொல்லுது? சிஆர்ஆர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ன்றதை நீங்க கிரியேட் பண்ணி எந்த அளவுக்கு அமௌண்ட்டை நீங்க வந்து ரீபே பண்றீங்களோ அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அதே அளவுக்கு நீங்க சிஆர்ஆர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ சிஆர்ஆர் எதுல இருந்து நம்ம எடுப்போம்? சிஆர்ஆர் வந்து எதுல இருந்து, எந்த அமௌண்ட்ல இருந்து சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னு ஒரு கணக்கு இருக்கு. நமக்கு ஜேர்னல் என்ட்ரில ரூல்ஸ் இருக்கு. எதுல இருந்தெல்லாம் நம்ம சிஆர்ஆர் கிரியேட் பண்றதுக்கு எடுப்போம், டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட்ல இருந்து எடுப்போம், ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து எடுப்போம், அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட்ல இந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் எடுத்து ரிசர்வ் ஃபண்டு, அடுத்தது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா, இந்த 4ல இருந்து நம்ம என்ன செய்வோம்? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? அந்த ரீபே பண்ணுவோம். ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? சிஆர்ஆர்க்குன்ற கணக்கு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் கூட போனோம்னா கவனிங்க. சாரி, கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெவன்யூ ரிசர்வ்னு இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ரெவன்யூ ரிசர்வ் ஃபண்டு, ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அந்த மாதிரி ரிசர்வ்ல இருக்கிறதுல எடுத்துதான் நம்ம என்ன செய்வோம்? கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு. அப்படி பாத்தீங்கன்னாக்கா இங்க என்ன இருக்கு, உங்களுக்கு ரெவன்யூ ரிசர்வ் இருக்கு. ரெவன்யூ ரிசர்வ்ல எவ்வளவு இருக்கு, 5 lakh rupees இருக்கு. இந்த 5 lakh rupees என்ன செஞ்சிடறோம், நம்ம சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ இங்க போட்டிருக்க பாருங்க, ரிசர்வ் ஃபண்ட் தான் என்னது, ரெவன்யூ ரிசர்வ்ல 5 lakh rupees எடுத்து சிஆர்ஆருக்கு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன வரும் உங்களுக்கு, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா இங்க பிராக்கெட்ல போட்டிருக்கான் பாருங்க. எதுக்கும் ரெவன்யூ ரிசர்வ்ல இருந்து 5 lakh rupees எடுத்து டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் 5 lakh rupees நம்ம ஜர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணியாச்சு, சிஆர்ஆர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ மொத்தம் எவ்வளவு ரிடீம் பண்ணணும், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 7 lakh rupees ரிடீம் பண்ணணும். அதுல 5 lakh rupees நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேபிட்டல் ரிசர்வ் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரிமைனிங் 7 lakhல 5 lakh போயிடுச்சுன்னா எவ்வளவு, 2 lakh rupees இருக்கு. அந்த 2 lakh rupees அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணணும் கம்பெனி. எப்படி அரேஞ்ச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இங்க பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு அந்த கால்குலேஷன் சொல்றேன்னுட்டு. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க, சிஆர்ஆர் நாமினல் வேல்யூ எவ்வளவு, ரிடம்ஷன் எவ்வளவு ரிடீம் பண்ண வேண்டியது 7 lakh rupees. அதுல 5 lakh rupees எங்க போயிடுச்சு உங்களுக்கு, சிஆர்ஆர். இந்த சிஆர்ஆர் எதுல அட்ஜஸ்ட் பண்றோம், நம்ம ரெவன்யூ ரிசர்வ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி சிஆர்ஆர் கிரியேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 lakh rupees இருக்கு இல்லையா, இந்த 2 lakh rupeesக்கு தான் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றோம். ஈக்விட்டி ஷேர்ஸ்ல ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees சொல்லிட்டாங்க. மெனி ஃப்ரெஷ் இஷ்யூஸ், மெனி ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எவ்வளவு ஷேர்ஸை அக்யூரேட்டா இஷ்யூ பண்ணோன்றதை இந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம இதை வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 7 lakh rupees ரிடீம் பண்ண வேண்டியதுல 5 lakh rupees அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் சிஆர்ஆருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 7ல 5 lakhs போயிடுச்சுன்னா 2 lakh rupees இருக்கு. இந்த 2 lakh rupeesக்கு என்ன செய்யறோம், ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றோம். அப்போ ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 2 lakh டிவைடட் பை 10னா எவ்வளவு வருது, ரிமைனிங் 20,000 ஷேர்ஸ் இருக்கு. 20,000 இருக்கு. இந்த 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸை தான் ஃப்ரெஷ் இஷ்யூவா இப்போ கம்பெனி என்ன பண்றாங்க, இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா. அப்போ 20,000 ஷேர்ஸ் இன்ட்டு எவ்வளவு வருது, 10 rupeesனா உங்களுக்கு என்ன கண்ணு வரும், கரெக்டா 2 lakh rupees ஃப்ரெஷ் இஷ்யூஸ்ல இருந்து நமக்கு அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சுங்களா. 5 lakh rupees நமக்கு எங்க இருந்து, சிஆர்ஆர்ல இருந்து இந்த ஜெனரல் ரிசர்வ்ல 5 lakh rupees அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 lakh rupees எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம், நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றோம். எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு, 10 rupees. அப்போ அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு, இஷ்யூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லி பெய்ட் அப்ன்றதும் கொஸ்டின்ல அவங்க நீட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபுல்லி பெய்ட் அப்னா அந்த என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவீங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 lakh rupees 2 lakh rupees ஷேர் ஃபுல்லி இஷ்யூட் அட் பார் அண்ட் ஃபுல்லி ரிசீவ்டு. ஓகேங்களா. எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees. ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதியாச்சு. அப்போ நமக்கு அமௌண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஃப்ரெஷ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 20,000 ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணி 2 லட்ச ரூபாய் வெளியில அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொரு 5 lakh rupees ரெவன்யூ ரிசர்வ்ல இருந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 5 lakh rupees அரேஞ்ச் பண்ணிட்டோம். 5 lakhs plus 2 lakhs எவ்வளவு, 7 lakh rupees அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது 5% ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்ல எதுல இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அப்போ மொத்தம் தர வேண்டியது எவ்வளவு உங்களுக்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 7,35,000 rupees தர வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு ஃபைனலா எல்லா என்ட்ரியும் போட்டு முடிச்சுட்டு செட்டில்மெண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய ஜேர்னல் என்ட்ரி என்ன, உங்களுக்கு பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது எவ்வளவு, 7,35,000 தான். அப்போ ஒரே என்ட்ரியா கூட நீங்க எழுதிக்கலாம். ரிமூவபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 7,35,000 rupees. ஓகே. டு பேங்க் அக்கௌண்ட் 7,35,000 rupees. ஓகேங்களா. So finally full settlements made to redeemable preference shareholders இந்த சம்ம முடிக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா மறக்காம கேளுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.